நம்ம வந்து இப்போ 668 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோங்க. 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிக்கணுங்க. அதுதாங்க இந்த தடவையோட டாஸ்க்கே. பாத்தியா சடன் பிரேக்கு. ஸோ நம்ம பைக்குக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னா ஹேண்டில் பார் ரைசர் மாற்ற போகிறோம். ஐயோ ஃபேன் வந்து மாற்றிட்டேன்னு சொன்னேன்ல. என்ன ஃபேன் மாற்றிருக்கேன்னா பேனாசோனிக்கில் V4ஓட ஃபேன் தாங்க மாற்றிருக்கோம். பேனாசோனிக் பிராண்ட் வாங்கியாச்சு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அண்ணே உடச்சி தள்ளுறோம். ஐயோ அண்ட் Yamaha ஓனர்ஸ் மேலே கோச்சுக்க வேணாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐயோ இந்த சூப்பர் பைக்கில் வரவங்களாம் இதில் சொயின்னு ஜாலியாக போவாங்க ஃபேமே. ஓகே இனிமேல் நம்ம கரெக்டாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் பிரச்சனைகள் வருது. ஃபுல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக தான் ஓட்டிட்டு வந்திருக்கோமே. வாங்கம்மா வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. சரியா வாயா. வணக்கம் மக்களே, நான் உங்க தௌசி. வணக்கம் சாமி. ஸோ லாஸ்ட் விளாக் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம பைக் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளாக் எடுக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக ஒரு வைபாக நல்லா புஷ்டிக்காக கிளம்பியிருப்போம். ஸோ போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ ரேடியேட்டர் ஃபேன் போயிடுச்சுல, அதனால வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஃபேனில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது அப்டேட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பைக்கில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம இங்கேருந்து மதுரை வரையும் கிளம்புறோம். ஸோ டைம் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 12 o'clock ஆக போகுதுங்க. 12 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மதுரைக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு 2:30 3 o'clock ஆயிரும். ஸோ வந்து நம்ம ஷோரூம் சர்வீஸ் கிடையாது, நம்ம வெளியே தான் போய் பைக் வந்து கொஞ்சம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ போன விளாக் பார்க்காம யாராவது இந்த விளாக் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதுக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. ஒருவேளை இந்த விளாக் பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்த விளாக் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நானும் நினச்சி கூட பார்க்கலங்க. ஸோ வந்து நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜாலியாக தான் போனோம். ஜாலியாக போயிட்டு அன்னைக்கு வந்து பெரிய பஞ்சாயத்தே ஆகி போயிடுச்சு. ஸோ வந்து ஜாலியாக போனோம், என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபேன் வந்து போயிருச்சு அப்படின்னும் போது, ஏன்னா ரெண்டாவது ஃபேனில், அதனால இதெல்லாம் பற்றி நான் எல்லாமே மோட்டோ வ்ளாகிங்கில் பேசுகிறேன். ஸோ இன்னும் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. பேக் பண்ணிட்டு நியர்லி இன்னும் ஒரு 15 minutes நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாங்க. ஸோ கிளம்பிட்டு மோட்டோ வ்ளாகிங் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் போட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டாப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எல்லாமே பிடிக்கும். ஹோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். பைக் எடுத்துகிட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, நம்ம கரெக்டாக வீட்டுக்கு மேலே தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நேராக மதுரைக்கு தாங்க கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 12:49 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம இன்ட்ரோ பேசி கிட்டத்தட்ட 15 minutesலேயே கிளம்பலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ பேக் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணக்குள்ள, அதனால வந்து இப்போ அப்படியே கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து மதுரைக்கு நியர்லி ஒரு 130 kilometers இருக்குங்க. ஸோ வந்து நம்ம போகிறதுக்குள்ளே ஒரு 2 to 3 o'clock ஆயிரும். ஸோ வந்து 2 hours ஒர்க்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ போய் பார்த்தா தாங்க தெரியும் என்னென்னு. ஸோ நம்ம பைக்கில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் ஃபேமே. ஸோ பைக் வந்து நான் வேலை பார்க்குறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு தான் நினச்சேன். பட்டு அது முக்கியமான வேலைங்க. அது பண்ணலன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்ட்டு தான் சரி போகிறோம், காசு விஷயத்தெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக என்ன பிளான்னா ஜெல்லி சீட் மாட்டலாம் அப்படின்னு ஒரு பட்ஜெட் சேர்த்து வச்சுருந்தேன். அது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபிலிட்டியை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம பைக்கை கொஞ்சம் ஹெல்த்தாக பார்க்கணும்ல. ஸோ வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கியாச்சுங்க. ஸோ வந்து போன தடவை ரொம்ப புஜிட்டிக்கு ஆட்டம் போட்டு போனால் வெயிட்டாக வச்சு விட்ருச்சு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கொஞ்சம் சேட்டை அடக்கிட்டு போகிறதாங்க சரியாக இருக்கும். ஃபேமே லாஸ்ட் vlog போட்டேன்ல. ஸோ வந்து அந்த டைமில் கமெண்ட்ஸில் வந்து இது எல்லாமே ஆங்கிள் நல்லா இருக்குது ப்ரோ, பட் அந்த மொபைல் ஹோல்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், மீட்ரு தெரிகிற மாதிரி வைக்க சொல்லியிருந்தீங்க. இந்த மொபைல் ஹோல்டர் வந்து போயிடுச்சுங்க. ஸோ வந்து எப்படி சுற்றி விட்டாலும் சுற்றும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது போயிடுச்சு. நம்ம இது புதுசு மாற்றிட்டு தான் வந்து நம்ம அது பண்ண முடியும். இப்போ நான் போயிட்டு மேக்ஸிமம் இது வந்து மொபைல் ஹோல்டரை கழட்டிடுறேன், மொபைலை கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ரூட்டில் எனக்கு தெரியும் கூகுள் மேப் பெருசாக தேவைப்படாது. அதனால் மொபைல் ஹோல்டர்லாம் கழட்டிட்டு அப்படியே கிளம்புனாங்க. ஸோ வந்து மச்சான்ட்டு ஒரு டைரி மட்டும் கொடுக்கணும், அதை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புனாங்க. டியூட் ஆமாண்டா, அதில் ஃபுல்லாக ஸ்ப்ராக்கெட்டு. நைட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா ஜாக்கெட் வேணும்ல, அதனால் எடுத்துக்கிட்டேன். சரி விடு, அப்படியே கிளம்புறேன், போயிட்டு கூப்பிட்றேன் உனக்கு. ஸோ கிளம்பியாச்சுங்க இங்கேருந்து. ஸோ ஆக்சுவலாக என் மச்சான வரதா தான் பிளானு. ஏன்னா இப்போ ஜெல்லி சீட் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ வந்து அவர் வண்டியிலையும் என் வண்டியிலையும் சேர்த்து ஜெல்லி சீட் மாத்திரதாங்க பிளானாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் காலி அப்படின்றனால நம்ம வந்து ஜெல்லி சீட் அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:54 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக நம்ம கொடைக்கானல் லேக் கிட்ட தான் இருக்கோம் இப்போது. இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கலாங்க. சரி, இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா சில்வர் ஃபால்ஸ் கிட்டே இருக்கோங்க. ஸோ கொடைக்கானல் வர எல்லா மக்களையும் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சில்வர் ஃபால்ஸ் தான் வெல்கம் பண்ணோம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இங்கனக்குள்ளே. ரீசன் என்னென்னா மழை இல்லை சரியா, அதனால. ஆனால் பார்த்துட்டு திருப்பினேன், ஐயோ
டோலுங்க, இது நம்ம ஊர் டோலு. ஸோ கொடைக்கானல் எந்த விஷயத்துலையும் குறைஞ்சது கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு என்னன்னே தெரில, இங்கே இருக்கனாலே என்னமோ தெரில, பெருசாக அந்த கொடைக்கானலில் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டு கொஞ்சம் ஒரு 100க்கு ஒரு 80% கம்மியாயிருச்சுங்க. ஏன்னா பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கனாலே என்னமோ தெரில. நம்ம நிறையா வந்து கார்னரிங் பண்ணி தாங்க வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹேண்டில் பார் ரைசர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஹேண்டில் பார் ஹைட் ஆயிரும் நம்ம கம்ஃபர்டபிலிட்டிக்காக. ஸோ ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னா பொசிஷன்லேருந்து க்ரூச் பொசிஷன்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதில் கார்னரிங் பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பிராண்டில் ரோட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு பிராண்டில் தாங்க நம்ம ஹேண்டில் பார் ரைசர் வாங்கியிருக்கோம். 1.5 இன்ச் ரைசரு. ஸோ அது போட்டு தான் நம்ம வந்து ஹைட் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போங்க. கிளைமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு தாங்க இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. வண்டி ஓட்டும் போது பெருசாக ஒன்றும் தெரில. அண்ட் வந்து வெயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கீழே போனால் தான் தெரியும் தலைவன் எப்படி போட்டு அடியை பழக்க போகிறான்னு. போன விளாக் தாங்க இதுக்கு எனக்கு பெஸ்ட்டு லெசனே. ஸோ வந்து நான் அந்த டைமில் தான் வந்து ரொம்ப இதானேன், ஜாலியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் மோட்டர் வாக்கிங்னு ஒரு பூஸ்ட் இருக்கும்ல. ஸோ வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாலியில் ஆங்கிளும் புதுசாக நல்லா செட் ஆயிடுச்சு. அந்த ஜாலியில் தான் லாஸ்ட்டாக நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். போயிட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்கோம், ஃபேன் வச்சுப்பா இருங்க ஒரு வேலை பெருசாக. நிறைய விஷயங்கள் இதுக்குன்னே தனியாக வீடியோஸ் மேக் பண்ணுன்னு இருந்தேங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 668 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோங்க. ஸோ நம்ம வந்து சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிக்கணுங்க. அதுதாங்க இந்த தடவையோட டாஸ்க்கே. ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மந்த்தோட டாஸ்க்கே அதுதான். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை இந்த ஜூலை மந்த் முடிகிறதுக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்காக நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்கு அன்பும் ஆதரவும் தரது இன்னும் வீடியோ பார்க்குற நீங்கள் தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுங்க. ஸோ நம்ம பைக்குக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னா, இது ஹேண்டில் பார் ரைசர் மாற்ற போகிறோம். சேம் டைமில் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரோல் ஆனில் பிராஸ் கோட்டட் செயின் ஸ்ப்ராக்கெட் தாங்க மாற்றிருக்கோம். ஸோ மாற்ற போகிறோம். அதனால தான் வந்து இப்போ வந்து அர்ஜென்ட்டாக நம்ம மதுரைக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எப்படியோ ஒரு 2 நான் ஸ்டாப்பாக தாங்க போகிறோம். எங்கேயும் இடையில டீ பிரேக்கில் எடுக்க போகிறதில்ல. ரீசன் என்னென்னா, டைம் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு திரும்ப வரணும். ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock அங்கே ஒர்க் முடிஞ்சால் கூட பரவாயில்ல. அதுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே கொடைக்கானல் வரைக்கும் 2 to 3 o'clock ஆயிரும் நைட்டு. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக தாங்க வரணும். ஸோ ஃபேமிலி, லாஸ்ட் வீடியோக்கு உங்களோட வரவேற்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் அதே மாதிரி அடுத்துன்னு ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறுங்க, நல்லாயிருக்கும். நிறைய தடவை நான் வந்து போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த டைமில் மோட்டர் வாக்கிங்களா, அதனால் ஃபேன் வந்து மாற்றிட்டேன்னு சொன்னேன்ல. என்ன ஃபேன் மாற்றிருக்கேன்னா, பேனாசோனிக்கில் V4ஓட ஃபேன் தாங்க மாற்றிருக்கோம். பேனாசோனிக் பிராண்ட் வாங்கியாச்சு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2800 சொன்னாங்க. 2500 ஃபைனல் பண்ணி ஒரு வழியாக வந்து நம்ம வந்து பேனாசோனிக் ஃபேன் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். நம்ம ஏன்டா அது மாற்றுறதுக்கு ஏன்டா நீ வந்து மதுரைக்கு போகல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ரீசன் என்னென்னா, ஃபேன் மாத்திரக்கு ஒரு தடவை, ஹேண்டில் பார் ரைசர் மாத்திரக்கு ஒரு தடவை நம்மளால் அலைய முடியாதுங்க. சேம் டைம் ஃபேன் இல்லாமல் அவ்வளோ லாங் போகிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் Yamaha ஓனர்ஸ், Yamaha R15M வச்சுருக்கவங்க, V3 V4 வச்சுருக்கவங்க, MT வச்சுருக்கவங்க யாரும் வந்து என் மேலே கோச்சுக்க வேணாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஸோ வந்து நான் எந்த அளவுக்கு Yamaha மேலே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன்னா, அது வந்து எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. ரீசன் என்னென்னா, எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு எல்லோரும் Yamaha மேலே வந்து கிரேஸாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, மைலேஜ் வேணுமா மைலேஜ், பிக்கப் வேணுமா பிக்கப்பு, அதே மாதிரி டிசைனு, லுக்கு எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது, பவர் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படி சொல்லி தான் நம்ம வண்டி வாங்குகிறோம். பட் இதை மட்டுமே வச்சுட்டு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல மாட்டேங்க, எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ரேடியேட்டர் ஃபேனு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, நான் பைக் வாங்கி கிட்டத்தட்ட இதோட வந்து 11,500 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ போயிட்டு வந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிடும்னு வச்சுக்காங்களேன். நியர்லி 11,500 கிலோமீட்டருக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் காலி ஆகுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. மேபி நான் ஹில்ஸில் ஓட்டுறதுனால மேபி ஆகலான்னு சான்ஸ் இருக்குங்க. செயின் ஸ்ப்ராக்கெட்டு, சேம் டைமில் வந்து பிரேக் பேட்ஸுங்க, Yamahaவோட பிரேக் பேட்ஸு ஓஜி போட்டால் தான் வந்து நல்லா ஹெல்த் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி தான் மாற்றினேன் 2500 கொடுத்து. கிட்டத்தட்ட அது மாற்றி எப்படி ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் கூட ரன் ஆகலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரேக் பேட் காலி, முன்னாடியும் வந்து இன்னொரு 30% தாங்க இருக்குது. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் பிரேக் பேட்ஸ் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க அடுத்து. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குருசடி கிட்ட தாங்க இருக்கோம். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 200 மீட்டர்ஸ் நேராக ஸ்ட்ரெச்சாக தான் இருக்கும். ஸோ சூப்பர் பைக்கில் வரவங்களாம் இதில் சொயின்னு ஜாலியாக போவாங்க ஃபேமே.
ஆனால் இருந்தாலும் நான் வந்து என் பைக் விட்டு தர மாட்டேன். ஏன்னா நான் ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கின பைக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வண்டின்ற ஒரு ட்ரீம் பைக் அது வந்து ஸ்பெஷலாக தானே இருக்கும். எங்கிட்ட சரி ஓகே இனிமேல் நம்ம கரெக்டாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் பிரச்சனைகள் வருது. பட் பிரச்சனைகளை பார்த்து எதுவும் வரி பண்ணிக்காமல் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. பைக்குன்னு இருந்த வேலைகள் வரதானே செய்யும். பைக்குன்னு இல்லை, எந்த வண்டி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் வரதாங்க செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக பனிக்கரை தாண்டி போயிட்டுருக்கோங்க. டைம் வந்து நியர்லி ஒரு 1:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் டயர்டாகிருச்சுங்க. என்னன்னே தெரில, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி லாங் போகிறனால என்னன்னு தெரில டயர்டாகிருச்சு ஃபுல்லாக. அது ஹெல்மெட்டில் வேறு நம்ம கேமரா மவுண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம்ல, அதனால கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்குது. ஊற்றிக்கிட்ட வந்தாச்சுங்க கரெக்டாக. ஊற்று இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கடுத்து ஃபுல்லாக ஊற்றி கீழே போயிட்டாலே வந்து ரோடு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஐயோ, ஊற்று தாண்டி போயிட்டாலே வந்து ரோடு ப்ராடாக இருக்கனால ஸோ ஈஸியாக போயிடலாம். ஸோ இங்கேருந்து அடிவார போகிற வரையும் தாங்க கொஞ்சம் உடப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் போயிடலாம் ஜாலியாக. ஐயோ, எங்கிட்டோ பார்த்துட்டு எங்கிட்டோ வராருங்க. ஸோ வண்டி வந்து செயின் வந்து ரொம்ப அடியாயிருச்சுங்க. ஸோ வந்து செயினும் பெண்ட் ஆயிருச்சு. ரீசன் என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு பைக் வாங்கின புதுசில் இந்த நம்ம வண்டியில் வந்து சைட் ஸ்டாண்டில் சென்சார் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு லைட்டை தூக்கி பிடிச்சி நம்ம வந்து செயின் லூப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரோலான் வாங்கினேன். அது 1500ங்க, வேஸ்ட்டு குப்பைங்க. அது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன், அதிகம் போயிடுச்சு. அது நான் திரும்ப அதை போயிட்டு பெருசாக ஃபைட் பண்ணல நான் அந்த பிட் ஷாப்பில், என்னன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அதை வாங்குற காசு எல்லாமே வந்து நான் செயின் லூப்ரிகேட் மட்டும் பண்ணேன், தவிர க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டு ஓட்டிகிட்டே இருந்தேங்க. ஸோ அதனால் செயினும் டென்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக, ஒரு பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படின்னா ஒரு தடவை வீல் சுற்றும் போது லூஸாக இருக்குங்க, சரி அதே வந்து திரும்ப சுற்றும் போது டைட் ஆயிடுது, திரும்ப லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது. அந்த மாதிரி டக் 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 டக்குன்னு அடிக்கிறனால ஐயோ அவ்வளோதான், நம்ம முடிச்சுட்டீங்க. டக் 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 டக்குன்னு அடிக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாகிடுதுங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பண்ணக்காடு பிரிவுக்கிட்டே இருக்கோங்க. நம்ம வ்ளாகில் ஒரு தடவை பண்ணக்காடு ஃபால்ஸ்ன்னு போட்டிருப்போல, ஸோ அது இங்கே தான் இருக்குது. ஸோ ஜாலியாக இருக்கும் இங்கனக்குள்ளேலாம். ஸோ இப்போ மழை இல்லாதனால இந்த ஃபால்ஸில் பெருசாக தண்ணி இல்லை. ஆனால் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல ஃபேமே, அதுலேயும் போடணும். எங்கே பாத்தியா சடன் பிரேக். ஐயா நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்பளுக்குறான் அவன். எதுக்கு இது ஊற்று வந்தாச்சுங்க இங்கே. பாப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் சரி நான் ஸ்டாப்பாக போயிடலான்னு தான் பார்த்தேன். ஒரு டீயை போட்டு போனால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேமே. காலையில் சாப்பிட்டேன், 2 தோசை சாப்பிட்டு வந்தேன். ஆனால் இதுக்கே டயர்டாகிருச்சு. நம்மளுக்கு மட்டும் பிரச்சனைக்கெலாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகளை பிடிக்க மாட்டேது, ஆனால் பிரச்சனைகளுக்குலாம் நம்மளை பிடிக்குது ரொம்ப. அது எதனாலனே தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடஞ்சி போகல. எனக்கு ஃபேன் போச்சுனாலும் நான் அதுக்கு வீடியோ ஃபுட்டேஜை ஷூட் பண்ணது எனக்கு 1500 நல்ல உள்ளங்கள் பார்த்துருக்காங்க. அதே எனக்கு போதாதா? எனக்கு அதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஆனால் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் ஃபேமே. அதனால நான் வாட்டுக்கு அப்படியே அதை வச்சுட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது தான். ஸோ நான் கீழே போயிட்டு வண்டி நிப்பாட்டி டயரை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக சைடில் மட்டும் எப்படி தேஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். அவ்வளோ கார்னரிங் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம் மேலே இருந்து. ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஸோ க்ரோச் பொசிஷனில் இருக்கனால ஜாலியாக இருக்குது. அண்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வியூவை பார்த்துட்டேனாலே எனக்கு ஒரு பூஸ்ட் ஆகிருங்க. ஸோ நல்ல வேலைடா, சூப்பர்ரா, இன்னொரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம அடிவாரம் ரீச் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு புஜ்டிக் ஆயிடுவேன் நான். இந்த பார்த்தீங்களா சொன்னேன்ல, அவங்க ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பைக்கில் தான் ட்ராவல் பண்ணணும், இந்த பைக்கில் தான் ட்ராவல் பண்ணணும்லாம் இல்லைங்க, இருக்க பைக்கில் ட்ராவல் பண்ணிடுறாங்க ஃபேமே. செம்ம க்யூட்டில். இதுக்கப்புறம் தான் நம்ம இதுவரையும் வந்த ரோடு ஓகே தான், பட் இதுக்கப்புறம் வர ரோடு இன்னும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ரீசன் என்ன, ரோட் ப்ராடாக இருக்கனால நம்ம எந்தளவுக்கு ரைடை என்ஜாய் பண்ணி வருமோ சேம் டைம் அவங்களுமே வந்து ரைடை என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த சொன்னேன்னா அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போய்க்க வேண்டியதாங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பட் இருந்தாலுமே என்னதான் பார்த்தீங்களா என்னதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அது வந்து ரிஸ்க்கு யாருக்காக இருந்தாலும் ரிஸ்க்கு தான் அது. அதனால் வந்து பார்த்து தான் போகணும். ரோடு ப்ராடாக இருக்குன்னா எல்லாம் ஸ்பீடாக ஏறி தான் வருவாங்க.
இந்த ரோடு தாங்க சொன்னேன், ப்ராடாக இருக்கா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பெண்டு போட்டு வேறு லெவலில் போனோம். எனக்கு என்னென்ன செயின் ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்கனால அது பயமாக இருக்குங்க. நான் வாட்டு பெண்டு போடும் போது அந்த விழுந்துருச்சுன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிரும். நம்ம ஃபைனலி அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ வந்து டைம் என்னாச்சுன்னா கரெக்டாக 1:47 ஆயிடுச்சு. கரெக்டாக அங்கே கிளம்பும் போது 12:45. ஸோ 1:45 நம்ம அடிவாரம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டை தாண்டிட்டு ஒரு டீ கடையில் டீ போட்டு எவ்வளோ கிளம்பலாம். R15 V3 பாருங்களேன், எவ்வளோ க்ரீன் கலரில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, இங்கே பாருங்க போட்டு அண்ணே உடச்சி தள்ளுறாரு. ஐயோ உடச்சி தள்ளுறாருங்க வண்டியை போட்டு. ஸோ நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். பிஃபோர் ஹேண்ட்பர் ரைஸருக்கும் ஆஃப்டர் ஹேண்ட்பர் ரைஸருக்கும் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்பர் மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் ஃபேமே. ஆங்கிள் வேறு நான் மொபைல் ஹோல்டரு மாட்டினோம், மொபைல் மாட்டி ஆங்கிள் செக் பண்ணிகிட்டே வந்தோன்னா உங்களுக்கு மீட்டர் மறைக்கும்னு சொன்னீங்கல்ல, அதனாலேயே நான் வந்து மொபைல் ஹோல்டரு மொபைலில் செக் பண்ணாமே வந்துகிட்டு இருக்கேங்க இங்கே. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம் என்னென்னு. இவ காட்டுவா ஃபேமே உங்களுக்கு நம்ம வண்டி எந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு வந்திருக்கோன்றத. இருங்க காட்டுறேன், தெரியுதா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கோமே. ஃபுல்லாக கார்னரிங் பண்ணி. ஓகே, டீ பிரேக் எடுத்துகிட்டு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமே. ஜெயர் ஒரு வழியாக டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. 2 o'clock ஆயிடுச்சு. அவ்வளோதான், இங்கேருந்து ஒரு 1 hour தான். நம்ம கரெக்டாக மேப் வந்து அங்கே மதுரை அவுட்டரில் போய் போட்டுக்கலாம் ஃபேமே. எம்மாய் அப்படியே கிளம்பலாமா? எப்போவுமேங்க அடிவாரம் ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி டீயை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா தான் சரியாக இருக்கும். ஸோ டைம் 2:05 ஆயிடுச்சுங்க. பெட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி பாதி காத்தொட்டி இருக்குங்க ஃபுல்லாக. இப்போ தெரியுதுங்க ஓரளவுக்கு. கரெக்டாக இது வந்து எப்படின்னா இந்த மீட்ரு எப்படின்னாங்க கரெக்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நம்ம ஃபோனில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும், இப்போ கூகுள் மேப்பில் எப்படி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் ஒயிட் கலரில் காட்டும், நைட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் காட்டும். சேம் அதே மாதிரி தாங்க நம்ம மீட்ரு TFT டிஸ்பிளே. ஸோ போயிட்டு வர அளவுக்கு பெட்ரோல் இருக்குது. வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கொடைக்கானல் ஏறிடலாங்க. ஸோ ஒர்க்கு எப்படி முடியுதுன்னு தெரில. சீக்கிரமாக முடிஞ்சுன்னா சீக்கிரமாக கிளம்பலாம், லேட்டாக முடிச்சுன்னா லேட்டாக கிளம்பலாம். நம்ம பிரதர் அங்கே மதுரையில் இருக்கார், அங்கே போயிட்டு கால் பண்ணிக்கலாங்க. இங்கேருந்து மதுரைக்கு லெஃப்ட்டில் போகணுங்க. இங்கேருந்து வத்தலக்குண்டுக்கு 7 kilometers, திண்டுக்கலுக்கு 43 kilometers இருக்குது, மதுரைக்கு 69 kilometers இருக்குது. ஸோ மதுரை நம்ம ரெகுலராக வந்து போகிறனால வந்து பெருசாக பிரச்சனை இருக்காதுங்க. ஸோ பேட்டரியுமே வந்து அவ்வளோ நேரம் நம்ம வாக் பண்ணிட்டு வந்து 50% இன்னும் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போதும், மதுரை அவுட்ரு போகிற வரையும் இந்த பேட்டரி நம்மளுக்கு போதும். ஃபோன் வருது ஃபேமே, பேசிட்டு போயிடுவோமா? யார் கூப்பிட்றான்னு வேறு தெரில. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி R15 V3 ஃபேன் தாங்க நம்ம போட்டிருந்தோம். சேம் டைம் 100 degree Celsius வந்துருச்சு அப்படின்னாலே வந்து ஃபேன் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு சவுண்டு வரும், ஃபேன் சுற்றுற சவுண்டு. பட் பேனாசோனிக்கில் பெருசாக சவுண்டே வரலைங்க. ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நம்ம நியர்லி ஒரு 35 to 40 kilometers நம்ம 35 to 40 minutes நம்ம வந்து மதுரை ரீச் ஆகிடலாம். மரம் பாட்டுக்கு இருந்துச்சுன்னா அது பாட்டு கிடக்குங்க. அவ்வளோதாங்க. ஐயோ நம்ம மேலே ஃபால்ட்டா இல்லை அவங்க மேலே ஃபால்ட்டானே தெரியலைங்க. நீங்கள் மட்டும் பாருங்கள், இங்கே வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒரு டைப்லாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ, டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதுலே கடுப்பு என்னென்னா பைக் ஓவர ஹீட் ஆகுங்க. லிக்விட் இன்ஜின் கூலிங் சிஸ்டம் இருந்துமே பைக் ஹீட் ஆக தான் செய்யுது. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், ரேடியேட்டர் இல்லாத வண்டியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. ஜாயர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக நம்ம வத்தலக்குண்டு அவுட்டர் வந்தாச்சுங்க. அவுட்டர் தாண்டி ஒரு 10 kilometers தாண்டியே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு
20 கிலோமீட்டர்ஸ் போனோன்னா மதுரையோட ஹைவே ரீச் ஆயிடலாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து கரெக்டான ஸ்பீடில் போனோம் அப்படின்னா ரீச் ஆயிடலாங்க. எப்பா ரொம்ப இதாக தாங்க இருக்குது, ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு, இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி டயர்டாக ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கலாங்க. ஸோ வந்து டைம் என்ன ஆச்சுன்னா 2:30 ஆக போகுதுங்க. இன்னும் 8 மினிட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 o'clock போயிடுவோன்னு நம்புகிறேன். பார்ப்போங்க. ஆஹா, இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை கேட்குறதுக்காகவே டிஃப் வாங்கி மாட்டணும் போலையேங்க. ஒரே ஸ்ட்ரெச்சு தாங்க இங்கேருந்து மதுரைக்கு ஹைவேக்கு நேராக போக வேண்டியது தான். எங்கேயுமே டேர்னிங்ஸ் எதுவுமே இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியது. மதுரைக்கு 49 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், வந்தாச்சுங்க பக்கத்தில் 49 கிலோமீட்டர்ஸு. அது ஹைவே போகிற வரையும் தான். ஹைவே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போகலாங்க. ஜாலியாக போயிட்டு மதுரையோட என்ட்ரு ஆகும்போது மதுரை அவுட்டர் இருக்குல்ல, ஸோ பைபாஸ்லேருந்து கட் பண்ணணும் மதுரைக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு. அங்கே போய் நின்று லொக்கேஷனை வாங்கி நம்ம லொக்கேஷனை வந்து போட்டு ஐயோ வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. சரியா வாயா? என்னடா இது, பாக்குறாங்களா? அங்கேயும் பார்க்க மாட்டாங்க, இங்கேயும் பார்க்க மாட்டாங்க. சோ சேட். ரோட் லைஃப் அப்படின்றது ரொம்ப ரிஸ்கான லைஃப். எல்லாரும் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே இருங்க. ஓகேங்களா? பார்த்தீங்களா, யார் எங்கிட்ட இருந்து ஒருத்தரை பார்த்தா இன்னொரு சைடு இன்னொருத்தர் வராரு, இந்த சைடு இவரை பார்த்தா அங்கிட்ட இருந்து அவர் வராரு. ஒரு மாதிரி பயமாகவே தான் இருக்கு. ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் போயிட்டு இருக்காருங்க அண்ணன். மவுண்டைன் இருக்குல்ல ஃபேமே, அந்த மவுண்டனுக்கு கீழே அப்படியே வந்து ஹைவேங்க. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. அதான் பைபாஸ் பிடிச்சோன்னா அதுக்கடுத்து நம்ம சீக்கிரமாகவே போயிடலாம். என்ன இன்னைக்கு என்னடா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன்னு பார்த்தேன். பார்த்தீங்களா அந்த அக்கா எவ்வளோ மனசாட்சியே இல்லாமல் சடனாக ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க. வாழ்க்கையை வெறுத்துட்டேன் ஜெயார். ஐயோ, பார்த்து பார்த்து தான் போகணும் நம்ம. மோட்டோ வ்ளாகிங் அப்படின்றது என்னோட ஃபேவரேட்டுங்க. நான் வாட்டுக்கு ஜாலியாக நம்ம சோலோவாக தான் போகிறேன், இருந்தாலும் எனக்கு போர் அடிக்காமல் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, அதுதாங்க நம்மளுக்கு ஃபன்னே. ஜாலியாக இருக்கும் வேண்டியதான். இனிமேல் தனுஷ்கோடி ரைடு அது இது நிறைய பிளான் இருக்குங்க. எல்லாமே வந்து பட்ஜெட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ரைடு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாங்க ஜாலியாக. 2 to 3 days தான் ஆகும். 2 to 3 days பிளானை போட்டு நம்ம வர வேண்டியதுதாங்க. ஸோ போலீஸுங்க எதுக்கு நின்றுருக்காரு இங்கே? எக்ஸாஸ்ட் நோடு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பிரிட்ஜு கடையில் ஒரு கதரை உள்ளாங்க ஜாலியாக. வாவ், ஹாரன் சவுண்டே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்போது இன்னும் ஒரு எக்ஸாஸ்ட் முறுக்கி விட்டுருந்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிரிட்ஜு கடையில் எக்கோ அடிக்கும்ல, ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி ஹார்ன் அடித்து ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவேங்க நான். இதிலேருந்து ரைட்டுங்க கரெக்டாக. லெஃப்ட்டில் போனால் திண்டுக்கல் 26 கிலோமீட்டரில் திண்டுக்கல் ரீச் ஆயிடலாம். ரைட்டில் போனோம் அப்படின்னா மதுரையோட ஹைவே. ஸோ எனக்கு இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து திண்டுக்கல், தேனி, அதுக்கப்புறம் வந்து மதுரை, இதெல்லாம் அத்துப்படிங்க. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்மளுக்கு வந்து அத்துப்படி. எல்லாம் பக்கத்தில் இருக்கணும். நிறைய தூரம் அடிக்கடி போயிட்டு வரனால நம்மளுக்கு அப்படியே பழகிருச்சு. மற்ற இதை தாண்டி நம்ம போனால் தான் கோயம்புத்தூருக்குமே வந்து எனக்கு பெருசாக கூகுள் மேப் தேவையில்லை. நான் வாட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் ஜெயார், ஹைவேக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இனி நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் தூரம் போயிட்டு வாடிப்பட்டி தாண்டி போகிறப்போ உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகேயா ஜெயார்? கிட்டத்தட்ட மதுரைக்கு என்ட்ராகிறதுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ பிரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜு கிட்ட போனாலே ஒரு மாதிரி வைப்பை நல்லா அடித்து விரட்டி ஓட்டணுன்னு தாங்க தோணுதுங்க. பாருங்க இந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இங்கேருந்து இந்த லெஃப்ட் சைடு இந்த மவுண்டன்ஸ், இந்த தென்னமரம் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜெயார். டைம் வந்து 2:45 ஆயிடுச்சுங்க. நம்மளே அறியாமல் 100க்கு மேலே போயிட்டுருக்கோம் ஜெயார். ஏன்னா விவி ஆன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மைலேஜ் ட்ராப் ஆகும் நம்மளுக்கு. அதனால் விவி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஓட்டிக்கிறது. பார்ப்போம், ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன் ஜெயார். ஓகேயா?
ரைட் சைடு அந்த சைடு ஃபுல்லாக ரோடு போட்டிருக்கனால அடிக்கடி வந்து டேக் டைவர்ஷன் வருது ஜெயர். ஒரு மினி டவுன் பஸ்ஸாவே மாத்திட்டாங்க ஜெயர் ஈகோ வேனை. எவ்வளோ பேர் போகிறாங்க பார்த்தீங்களா உள்ள. மடியிலேயே நடுவில் மேக்ஸிமம் 3 பேர் தான் உட்கார முடியும். 3 பேருமே அவங்களுக்கு மேலே ஒரு 3 பேர் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ வந்து பேட்ரி வந்து கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஜெயர். சவுண்டு விடுது. ஜெயர் அட்லாஸ்ட் நம்ம வந்து மதுரை அவுட்டருக்கு வந்தாச்சுங்க. இன்னும் 12 கிலோமீட்டர் சொல்ல போனால் மதுரைக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ வந்து இதிலேருந்து லெஃப்ட்டில் எடுத்து உள்ளே போகணும். ஸோ வந்து நம்ம ஓரமாக நிப்பாட்டி லொக்கேஷன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்து கிளம்பிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதான், மதுரைக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா டிராஃபிக்குங்க. இவ்வளோ நேரம் ஹைவேன்றனால ஜாலியாக அப்படியே கேஷுவலாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது உள்ளுக்குள்ளே. மழை வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஜெயர். இங்கனுக்குள்ளேலாம் ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு. அதனால் ஓரமாக ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு நம்ம லொக்கேஷன் எல்லாமே போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாங்க. ஓகே ஜெயர், லொக்கேஷன் எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அட்லாஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்பர் ரைசர்ஸ் அப்புறம் ஸ்ப்ராக்கெட் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டனால 2 பார்ட்டாக கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த vlog வந்து இன்னொரு 2 daysல நான் ரெடி பண்ணிடுவேன். ஸோ அந்த vlog மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்களும் நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நல்லா போட்டுக்கோங்க. நிறைய மோட்டோ vlogging கண்டென்ட் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், டாடா பை பை, டேக் கேர். எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. லவ் யூ ஆகுங்க.